எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் ஒருவேளை இறங்கிடுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும் பொழுது ஒவ்வொரு டிப்லையும் வாங்கி அது மேலே வரும் பொழுது லாபத்தை புக் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு மாதிரி ட்ரைனிங் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் 5 நாளில் 311 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அப்போ இந்த வாரமும் அவ்வளோதானா அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் அதுக்குண்டான காரணத்தை பாருங்க. நம்மளுடைய பிரதமர் இந்த மாதிரி நீங்கள் அளவாக எல்லாத்தையும் உபயோகப்படுத்துங்க, எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் தங்கம் வாங்குறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு அதிர்ச்சிக்கு மார்க்கெட் கீழே விழுந்தது. பயந்துகிட்டு இருந்த நேரத்தில் எஃப்ஐஎஸ்க்கு நம்மளுடைய பாண்ட் மார்க்கெட்டில் சில டாக்ஸ் கன்செஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆகிட்டான். அப்போ அடுத்த வாரத்தில் யாருடைய கண்ட்ரோலில் இந்த மார்க்கெட் இருக்கும்? Q4 ரிசல்ட் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கமெண்ட்னுடையனால ஏதாவது பெரிய அளவில் மாற்றம் வருமா? இப்போ கூட மறுபடியும் ஏழ்மை நிலை திரும்புகிற மாதிரி இருக்கு. எத்தனை பிரச்சனை தான் தாங்கிறது? கடந்த 10 வருஷத்துல கோவிட் வருது, டேரிஃப் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருது, அதுக்கப்புறம் வார் வருது, அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி கிரைசிஸ் வருது. இதனால் மறுபடியும் நிறைய நாடுகளில் ஏழ்மை நிலை திரும்புமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் குண்டு போட்டிருக்காரு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் அடுத்த வாரத்தில் யார் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு ஆடும்? இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா தான். எஃப்ஐஎஸ் ஒரு 1000 கோடி 500 கோடிக்கு வாங்கினா கூட மார்க்கெட்டில் ஓரளவு புல்லிஷ் மொமெண்டம் பிச்சுக்கும். ஸோ அடுத்த வாரம் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ரெண்டாவது, க்ரூட் ஆயில் எங்காவது $150 இது போயிட்டான்னு வச்சிங்களேன், தலையில் துண்டு தான் அப்புறம். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய நிஃப்டியை மேலே ஏற விடாமல் இருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டர் அவன் ஏதாவது ரிவர்சல் போட்டு மார்க்கெட்டை காப்பாற்றுறானா அடுத்த வாரத்தில் அப்படின்றது பார்க்கணும். எல்லாத்தையும் விடவும் கடைசியாக அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இண்டெக்ஸில் இன்னொன்று டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கோந்துக்கிட்டு அமெரிக்காவில் என்ன ஆக போகுது அப்படின்னு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். அதாவது இதை இந்த டபுள் டாப் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி ஒருவேளை கீழே விழுந்தான்னு வச்சிங்களேன், அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கீழே விழுந்து நம்மளை பாடாப்படுத்துவான் ஒன்று. அதே சமயம் அமெரிக்காவிலேயே மிக முக்கியமான இன்னொரு இண்டெக்ஸ் நாஸ்டாக் டெக்னாலஜிக்கல் இண்டெக்ஸ், இதை வச்சு தான் அவனுக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அதே மாதிரி டபுள் டாப் மாதிரி போடாமல் அவன் பிரேக் அவுட் ஆகி வேற லெவலில் மேலே போயிட்டான். ஸோ அடுத்த 15 நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் யார் கையில் இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனால் யார் நினைச்சாலும் நம்மளுடைய மார்க்கெட்டில் 1000-2000 பாயிண்ட்டுகள் மிக எளிதாக வாலட்டிலிட்டி கொண்டு வரலாம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பொசிஷன் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பல்வேறு ட்ரேடர்கள் பெரிய அளவுக்கு அமௌண்ட் இருக்கிறவங்க, அதே மாதிரி எஃப்என்டோ பற்றி தெரிஞ்சவங்கலாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும்பொழுதே ஒரு மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இத்தனை அன்சர்டனிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் ஏறி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்பொழுதே அவங்கவுங்க பொசிஷனை சேஃப்டி பண்ணிக்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதனால் ஹெட்ஜிங் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டரில் தான் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி வரும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு மிக முக்கியமான செய்தி எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி ஷேர்ஸில் வந்திருக்கு. சமீபத்தில் இந்த ஷேர்கள் என்ன நியூஸ்னா, பிஎஃப்சியும் சரி ஆர்இசியும் சரி ரெண்டு பேருமே சமீபத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஆனால் ஆர்இசி தன்னுடைய பழைய ஹையை கொஞ்சம் கூட மீட் எடுக்கல. ஆனால் பிஎஃப்சி தன்னுடைய பழைய ஹையை ஆல்மோஸ்ட் மீட் எடுக்கிற ட்ரை பண்ணான். ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஷேர் பிஎஃப்சி. இந்த ஆர்இசி லிமிடெட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இவ இன்னும் தன்னுடைய பழைய ஹைக்கு சேரல. ஆனால் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்இசி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம கம்பெனியை மொத்தமாக விற்று நம்ம கம்பெனியினுடைய சொத்துக்களும் சரி நம்ம கம்பெனியினுடைய லைபிலிட்டி சரி ரெண்டையுமே பிஎஃப்சி ஷேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளவுதான், மொத்தமாக இந்த ஆர்இசின்ற ஒரு கம்பெனியே இல்லாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎஃப்சி ஆர்இசி ரெண்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த முடிவை நம்மளுடைய ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவருடைய அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை ஆர்இசி வச்சிருந்தா எத்தனை பிஎஃப்சி கிடைக்கும் அப்படின்ற தகவல்லாம் வந்துடும்.
ஸோ அடுத்த வாரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸில் இந்த ஆர்இசி லிமிடெட் மற்றும் பிஎஃப்சி அப்படின்ற 2 ஷேர்களும் இருக்குது. ஸோ இந்த ஆர்இசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மெர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பிஎஃப்சி ஷேர் தன்னுடைய பழைய ஹையை வந்து ஒரு இடம் தொட்டான், அது மாதிரி நீ ஒரு இடம் வந்து தொட்டுட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருவோமே அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க காத்து கிடக்குறாங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், குளோபல் ஸ்டீல் பிரைசஸ் எல்லாம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. யாரை பார்த்து என்னடா சொன்னீங்க, நாங்களா ஸ்லோ மூவிங் கம்பெனிஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஆல் டைம் ஹை உங்களில் நிறைய ஷேர்கள் வந்து கீழ் ரேட்ல இருந்து பழைய ஹை வர்றக்கே போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த செயில் ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டி புதிய உச்சத்துக்கே போயிருக்கான். ஸோ இந்த குளோபல் ஸ்டீல் பிரைஸ் ஏறிட்டு இருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் கிடைச்சி அவன் பாட்டுக்கு இன்னுமே ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்லாம் ஏறிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஒரு காலத்தில் ஸ்லோ மூவிங் அப்படின்னு இருந்த பேர்லாம் போய் அடடா ஸ்டீல் பிரைசஸ் எல்லாம் என்னமா ஏறினான ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படிதான், அவன்லாம் செயிலுக்கு முன்னாடியே ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு ரேலி கொடுத்துட்டான். ஸோ இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் அவங்க இப்போதான் வந்து ஆல் டைம் ஹை கட் பண்ணி கொஞ்சோண்டு ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தது இந்த செயில் அப்படின்ற ஸ்டீல் ஷேர் அவங்களும் இப்போதான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மாதிரி மேலே வரும் அப்படின்றத இப்போ மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனி அது மேலே வரப்போகுதா அல்லது கீழே வரப்போகுதா, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது சில காலம் கழித்து பார்க்கும்பொழுது தான் எப்படி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இல்லை ஒரு 6 மாதமாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த செயில் மற்றும் டாடா ஸ்டீல்லாம் இன்னும் தொடர்ந்து தன்னுடைய ரேலி கொண்டு போகுதா அல்லது டவுனா அப்படின்றது இன்னும் சில நாட்கள் கழித்து தான் தெரிய வரும். அடுத்தது என்ன தலைவா உட்காந்து தூரியாடிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய எதிர்காலமே நீங்கள் தான், குரூடாயில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனர்ஜி ரிலேட்டடான பிரச்சனை இருக்கும் பொழுது சோலார் ஆகட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகட்டும் அல்லது கிளீன் எனர்ஜி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃபியூச்சர் நீங்கள் தான் யோசிச்சு எங்களுடைய தேவைகளுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சாதாரண எலக்ட்ரிசிட்டி கம்பெனி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த டாடா பவர் அப்படின்ற ஷேர் 2026 பார்த்தீங்கன்னா ஏர்முகமாகவே தான் இருக்கான். இது வரைக்கும் அவன் பெருசாக கிராஷ் ஆகி தன்னுடைய பழைய லோக்கு கீழே போகவே இல்லை. பழைய லோ எங்கேயோ 350 ரூபா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் ஒவ்வொரு முறையும் மேல் நோக்கி ஏறி புதிய உச்சங்கள் இந்த வருஷத்தில் வந்துக்கிட்டு இருந்த ஷேர் தற்போது தன்னுடைய பழைய ரேட்டில் ஒரு 6 month லோ அப்படின்ற மாதிரி இந்த டாடா பவர் வந்து விழுந்து கிடக்கு. 1 month லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்து கிடக்கு. ஸோ அடுத்தது இந்த ஷேரினுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும், இப்போதைக்கு பவர் ரிலேட்டடான செக்டர்களில் தான் நியூஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த டாடா பவர் தன்னுடைய பழைய ஹையை வந்து பிடிக்கிறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட 20% பக்கம் ஏறி வரணும், அல்லது தன்னுடைய பழைய லோ போகிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 350 ரூபா பக்கத்தில் இருக்கணும். ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த டாடா பவர் அடுத்தது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஷேர் பற்றி பேசணும். சுப்ரீம் பெட்ரோ அப்படின்ற ஒரு ஷேரு 2 வருஷம் அதில் பாதாளத்தில் விழுந்து 2 வருஷமே ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி ஷேர்கள் வந்து ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா அப்பப்போ மேலே வந்து தன்னுடைய பழைய கையை மீட்டெடுக்கும் பொழுதே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சோர்வு ஒரு பயம் அப்படின்றதே வராது. இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் 2 சாதனை பண்ணியிருக்கான். அதில் ஃபண்டமெண்டல் சாதனை தான் ரொம்ப முக்கியம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் அவன் எப்போவுமே இந்த மாதிரி 7%, 10%, 12%, நார்மலாக ஒரு 7%, 8% தான் ஆவரேஜாக இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அதே பிஸ்னஸ் தான் 1587 கோடி. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணதுனால போன மார்ச் குவார்ட்டரில் 168 கோடி, அது இந்த சமயத்தில் அது பண்ணவே இல்லை. 168 கோடி லாபம் என்பது சமீபத்திய குவார்ட்டர்களில் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு சாதனையாக இந்த ஷேர் வந்து சமீபத்தில் பண்ணியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருடமும் இந்த ஷேர் வந்து அதாவது ஆல்ரெடி மிகப்பெரிய உச்சத்துக்கெல்லாம் ரேலி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனால் அந்த ரேலி தாண்ட முடியல அப்படின்னாலும்
500 வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1000 ரூபாய் பக்கத்துல போறது. அது 2025ல மறுபடியும் இன்னொரு முறை 500 பக்கத்துல வந்து விழுந்துட்டு இப்ப 850 போன பிறகு மறுபடியும் இப்போ வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த ஷேர் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து ஏர்முகமாக தான் 2026ல இருந்திருக்கு. ஏன்னா இது இருக்கக்கூடிய செக்டர்ல நியூஸ் என்பது வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்க, 50% இந்தியாவில் மார்க்கெட் ஷேரே எங்க கிட்ட தாங்க இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இவங்க 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறதுனால தான் இந்த தடவை விலை ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு ஏற்றி விட்டாங்களே என்னன்றது தெரியல. ஸோ இவங்க இருக்கக்கூடியது ஒரு டிஃப்ரெண்டான செக்டர், பாலிஸ்டைரின் மேனுஃபேக்சரிங். இந்த குவார்ட்டர்ல லாபமும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டும் 1.5% என்பது இருக்கு. இதனால வந்து இந்த பங்கு அடுத்தது எந்த பக்கம் நகரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் சுவாரஸ்யமா இருக்காங்க. கரெக்டா பாருங்களேன், சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். எந்த பக்கம் போவான்னு யாருனால கண்டுபிடிக்க முடியும்? பட் எனிவே லாங் டேர்ம்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து அவங்க நல்ல நியூஸா தான் பார்ப்பாங்க. ஏன்னா சமீபத்திய காலத்துல ஏர்முகமாவே இருந்திருக்கு, இப்ப லேசா இறங்கியிருக்கான், மறுபடியும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு என்ன பயம் வரும்னா, ஒருவேளை இந்த எஃப்ஐஎஸ் வந்து நம்ம கையில் ஸ்டாக்ஸை பூரா வித்துட்டு போயிடுவாங்களோ, விற்கும் போது வாங்கறதுக்கு ஆள் இருக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் சில நேரத்தில் நம்மளுக்கு தோணும். ஸோ மிக முக்கியமான ஷேர்கள் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, அந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒரு நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முன்னணியான ஷேர்கள். இதில் வந்து எஃப்ஐஎஸ் விற்கும் பொழுதோ அல்லது ரீட்டைலர்ஸ் பயந்துட்டு விற்கும் போதோ டிஐஸ் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவன் ஏறினா தான் மார்க்கெட்டை மிக வேகமாக மேலே இழுத்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சமீபத்தில் இருக்கிறதுலே ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இந்த வருஷத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்பொழுது எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 44. ஆனால் இப்போ டிஐஸ் வந்து போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா 3% என்பது இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நம்பிக்கை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோட்டக் பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்னுடைய விலையுமே சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான், இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கான். ஸோ இப்போ குறிப்பாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் அதுலேயும் குறிப்பாக டிஐஸ் பார்த்துருக்கீங்கன்னா 32லேருந்து 36% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்லேயும் அதே மாதிரி தான், அவன் 52 வீக் லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஆளுங்க 41லேருந்து 43% அவங்களுடைய ஹோல்டிங்கை நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக அவங்க உயர்த்தியிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து வித்துட்டு ஐயோ எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வித்துட்டு போகல. அதே மாதிரி 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த ஜொமேட்டோ, எட்டர்னல் அப்படின்றதுலையும் டிஐஸ் வந்து 32லேருந்து 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளவு வித்தாலும் நம்ம ஆளுங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாருதி சுசுகி, ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் சமீபத்தில் வித்துட்டாங்க. அதை நம்ம அப்சர்வ் பண்ணாவே அவங்க ஏதோ ஒரு 3% 4% அவங்களுடைய ஹோல்டிங்கை வித்த மாதிரி இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனாலும் நம்ம ஆளுங்கனால தொடர்ந்து வாங்க முடியுது. இந்த எஃப்ஐஎஸும் இதுலேயுமே தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம டிஐஸ் வந்து அதை கவுண்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. கடைசியாக இந்த இண்டிகோ அப்படின்ற ஷேரில் கூட சமீபத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அதனால தான் அவன் இப்போ 52 வீக் லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்மளுடைய டிஐஸ் வந்து 31% துணிஞ்சு வாங்கியிருக்காங்க. சரிங்க நண்பர்களே, நம்ம நல்லதே நினைப்போம். அடுத்த வாரத்துலையும் சரி அதுக்கு அடுத்த வாரத்துலையும் சரி ஒரு 500 பாயிண்ட் நம்மளுடைய மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி கொண்டு வரதுக்கு இத்தனை சக்திகள் இருக்குது. இத்தனை சக்திகளும் நம்மளுக்கு ஃபேவராக நடக்கட்டும். எல்லாரும் 500 பாயிண்ட் எங்களுக்கு ஏற்றி விட்டு 2000 பாயிண்ட்டை ஏற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.